ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பித்தளை பொருளை வாஷ் பண்ணுற பவுடரை எப்படி மேக் பண்ணலாங்கிறத பற்றி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கரண்டி அரிசி மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து சோடா உப்பு அரை கரண்டி எடுத்துக்கிறேன். அடுத்தது டிட்டர்ஜென்ட் பவுடர் அரை கரண்டி, உப்பு ஒரு கரண்டி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட சிட்ரிக் ஆசிட் பவுடர் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கோங்க. என்கிட்ட அது இல்லை. ஸோ நான் அந்த பவுடரை யூஸ் பண்ணும்போது லெமனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் இதை கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு 2 ஸ்பூன் மேக் பண்ண பவுட்ரை எடுத்து அதோட ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கிறேன். ப்ளஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பித்தளை சாமான் அல்லது செம்பு சாமானை ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் நான் உங்களுக்கு எப்படி தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இந்த லெமனை வச்சு நான் தேய்ச்சி காட்டுறேன். தேய்ச்சதுமே எவ்வளோ பளிச்சுன்னு ஆகுதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். மோஸ்ட்லி நாங்கள் புளி உப்பு வச்சு தான் விளக்குவோம். கடைசியாக லெமனை யூஸ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஆனால் அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்படிங்கிறதுனால சரி, நம்ம வீட்டிலேயே பித்தாம்பரி பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரெடி பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.